Hello friends, welcome back to our channel Smart Stitch. இந்த வீடியோ நம்மளோட ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸோட கிளாஸ் 51 தான். நம்ம ஃப்ராக் செக்ஷனுக்கு மூவ் ஆகிட்டோம். நம்மகிட்ட இருக்கிற சாரியில் ப்ளவுஸ் பீஸ் நம்மளுக்கு இருக்கும். அந்த ப்ளவுஸ் பீஸை மோஸ்ட்டாக நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்ட ப்ளவுஸ் பீஸில் தான் இந்த ஏலைன் ஃப்ராக் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதை யோக் ஃப்ராக்னு கூட நம்ம சொல்லலாம். மேலே எலாஸ்டிக் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். நம்மளோட வீடியோஸ் அண்ட் கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ளவுஸ் பீஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு செலவு இல்லாமல் சூப்பரான ஃப்ராக் ரெடி பண்ணிடலாம். இதை ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஒரே ஒரு கட்டிங் தான், 3 ஸ்டிச்சிங் தான். ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். எல்லா வயசு எல்லா சைஸ்லேயும் உள்ள பிள்ளைங்களுக்கும் எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து ஸ்டிச் பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு 3 அளவு தான் தேவை. ஆர்ம் ஹோல் டெப்த்து, டோட்டல் லென்த்து, செஸ்ட் வித்து. ஃபஸ்ட்டு நம்மளோட லென்த்து நம்ம நீ லென்த்து கூட நம்ம எடுக்கலாம். நம்மளோட இடுப்பை விட கொஞ்சம் அதிகமாக கூட எடுக்கலாம். டாப்ஸாக கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் அல்லது ஃப்ராக்காகவும் ஸ்டிச் பண்ணலாம். நான் இப்போது 3 to 4 வயசு பிள்ளைக்கு தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் எடுத்து வச்சுருக்கிற அளவு ட்ரெஸ் நியூ பார்ன் டு 2 year பேபிக்கானது. ஃபஸ்ட்டு ஆர்ம் ஹோல் அளவை பார்த்துடலாம். ஆர்ம் ஹோல் 4 inch இருக்குது. நான் 3 to 4 year பேபிக்கு யூஸ் பண்ணுறதுனால கூட ஒரு 1 inch ஆட் பண்ணிக்கிறேன். 5 inch நான் எடுத்துக்கிறேன். அடுத்தது செஸ்ட்டு நீங்கள் எப்படி மார்க் பண்ணோன்னா உங்கள்கிட்ட இருக்கிற அளவு ட்ரெஸ் அந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணோம். உங்கள் பிள்ளைங்களுக்கு எந்த அளவு கரெக்டாக இருக்கோ அந்த அளவை மார்க் பண்ணிக்கோங்க. நியூ பார்ன் டு 1 yearக்கு 5.1 inch இருந்து 3 to 4 year பேபிக்கு 6 inch இருக்குது. நான் 6 inch மார்க் பண்ணிட்டேன். செஸ்ட்டோட சைஸு ஒரு எலாஸ்டிக் ஒரு 2 inch வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதுக்காக ஒரு 2 inch மார்க் பண்ணியிருக்கேன். எல்லோரும் இந்த எலாஸ்டிக் 2 inch மார்க் பண்ணிக்கோங்க. நான் லென்த்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். 23 inch லென்த் எடுத்துருக்கிறேன். உங்கள் தேவைக்கு போல் நீங்கள் லென்த் எடுத்துக்கலாம். கூட அந்த எலாஸ்டிக்கோட 2 inch ஆட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக லென்த் எனக்கு 25 inch. நான் யூஸ் பண்ணுற எலாஸ்டிக் ரொம்பவே குட்டியான எலாஸ்டிக், தின்னான எலாஸ்டிக் தான். அந்த எலாஸ்டிக்கே யூஸ் பண்ணுங்கள். அதுதான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நான் இப்போ அளவுகள் எல்லாம் ஏஜை வச்சு சொன்னேன், வயசை வச்சு சொன்னேன். ஆனால் சைஸை வச்சு தான் கரெக்டாக அளவு எடுக்க முடியும். என்னோடய பேபிக்கு 4 வயசு முடிஞ்சிருக்கு. அப்படி இருந்தாலும் அவள் 2 வயசு பேபிக்கு அளவில் தான் இருப்பாள். ரொம்ப தின்னாக இருப்பாள். சில பிள்ளைங்க கொஞ்சம் நல்லா வண்ணமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு 3 to 4 year இருந்தாலுமே நீங்கள் ஆர்ம் ஹோல் ஒரு 6 எடுத்துக்கோங்க. செஸ்ட் ஒரு 7 எடுத்துக்கோங்க. இது சேரீயில் உள்ள ப்ளவுஸ் பீஸுங்கிறதுனால இதோட விட்டு பண்ணா அதிகமாக இருக்கும். இது எவ்வளோ இருக்குனாக்கி இதோட லென்த்து விட்டு எவ்வளோ இருக்குன்னா 47 inch இருக்குது. நல்ல அகலமான சேரீ தான். லென்த்து எவ்வளோ இருக்குன்னா 28 inch இருக்குது. இந்த அளவை வச்சு ஒரு 4-5 years பிள்ளைகள் வரைக்கும் நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போது நம்மளே மாதிரி பெரிய பிள்ளைங்களுக்கு ஸ்டிச் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு 2.5 meter கிளாத் வாங்கிக்கோங்க. அந்த கிளாத்தை நான் ஃபோல்டு பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. எப்படி ஃபோல்ட் பண்ணோன்னா அந்த செல்வெஜ் இருக்கிற சைடில் ஒரு 4 ஃபஸ்ட்டு 2 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்பியும் 2 ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ 4 ஆயிரும். ஒரு 3 meter 2.5-3 meter இருந்துச்சுன்னா சூப்பராக ஸ்டிச் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஆர்ம் ஹோல் 8 inchலேருந்து 9 inch வரைக்கும் வைங்க. செஸ்ட்டு எனக்குன்னா நான் ஒரு 10 inch வைப்பேன். நீங்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்தீங்கன்னா 12 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். உங்களோட ஒரு ட்ரெஸ் எடுத்து கரெக்டாக செஸ்ட் அளவை மெஷர் பண்ணி அதை வச்சுக்கோங்க. இப்போது மேலே இந்த கிளாத்து 4 மடித்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னா ஈவனாக இல்லை. அதனால் இதை லெவல் பண்ணி எடுத்துக்கிறேன். இவ்வளோ கட் பண்ணால் தான் அந்த கிளாத் லெவல் ஆகும். ஸோ லெவல் பண்ணிக்கலாம். நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். எப்படி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன்னா 2 செல்வெஜ்ஜையும் ஃபஸ்ட்டு சேர்த்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப அதையும் மறுபடியும் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். மேலேயும் கீழேயும் இருக்கிற போர்ஷனில் எப்படி இருக்குன்னா
கட் பண்ண அந்த போர்ஷன் இருக்குது, பிசுறு வர்ற இடம் மேலேயும் கீழேயும் இருக்குது. நான் நிற்கிற சைடில் ஃபோல்டட் எட்ஜ் இருக்குது, எனக்கு ஆப்போசிட்டில் ஓப்பன் எட்ஜ் இருக்குது. ரொம்பவே ஈஸியாக ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ 25 இன்ச்சு லென்த்து நான் மெஷர் பண்ணேன். ஸோ 25 இன்ச்சு லென்த்தை மார்க் பண்ணி எடுத்துட்டேன். இதே பாப்பாவுக்கு ஒரு 15 16 எடுத்தால் கூட கரெக்டாக தான் இருக்கும். எந்த அளவு இருக்கும்னா முட்டை விட மேலே இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்படின்னா ஒரு பேண்ட் போட்டு அதை வியர் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ நான் பண்ணியிருக்கிறது நல்லாவே லென்த்தியாக ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் கிளாத் நிறையா இருக்குது, அதை வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். இப்போ நான் கட் பண்ணிவிட்டு சின்னதாக ஸ்டிச் பண்ணாலும் மீதி இருக்கிறது எல்லாம் வேஸ்ட்டாக தானே போகும்னு சொல்லிவிட்டு இருந்த லென்த்தை அவள் தேவைக்கு போல் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது மேலே நம்ம கரெக்டாக லெவல் பண்ணதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த கிளாத்து வியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நிறைய சாரீஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி. ஆனால் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். கட் பண்ணும்போதும் அதே மாதிரி தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ கட் பண்ணும்போது நீங்கள் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. செகண்டு, எலாஸ்டிக்கான அந்த 2 இன்ச்சு லென்த்தை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி லைன் போட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக 2 இன்ச் லைன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா அந்த இடத்துலேருந்து நம்மளோட ஆர்ம் ஹோல், இப்போ நான் பாப்பாவுக்கு 5 இன்ச் ஆர்ம் ஹோல் எடுக்கிறேன். 5 இன்ச் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு உங்கள் பிள்ளையோட அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்ன பிள்ளைங்க, நியூபார்ன் 2 இயர்ஸ் ஓல்டு பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 4 எடுங்க. கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாக இருந்தால் 5 எடுத்துக்கோங்க. 10 வயசு பிள்ளைங்கன்னா ஒரு 6 6.5 எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே உள்ளவங்களுக்கெல்லாம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. 8 வரைக்கும் 9 வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட அளவை பொறுத்து எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அதை வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நான் 5 இன்ச் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ செஸ்ட் அளவு மார்க் பண்ணலாம். இப்போ நான் பாப்பாவுக்கு செஸ்ட் அளவு 6 இன்ச் தான். 10 வயசு பிள்ளைங்கன்னா 7.5லேருந்து 8.5 வரைக்கும் வச்சுக்கோங்க. உங்கள் பிள்ளைங்க இருக்கிற சைஸை பொறுத்து நீங்கள் வச்சுக்கலாம். நம்மளே மாதிரி பெரியவங்களுக்கு எக்ஸல் சைஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 9.5 10 வரைக்கும் வச்சுக்கோங்க. ஹிப்பு, செஸ்ட்டு சைஸு, செஸ்ட்டோட விட்டு, அது மாதிரி ஆர்ம் ஹோல் ஒரு 9 இன்ச் வரைக்கும் வச்சுக்கோங்க. அதை விட கொஞ்சம் பெரியவங்கன்னா அதுக்கேற்றால ஒவ்வொரு சைஸ்க்கும் டபுள் எக்ஸல்னால் கூட ஒரு 1/2 இன்ச் கூட்டிக்கோங்க. ட்ரிபிள் எக்ஸல்னால் அதை விட கூட 1/2 இன்ச் கூட்டிக்கோங்க. இப்போ நான் 6 இன்ச் மார்க் பண்ணதை கிளாத் முடிகிற இடம் வரைக்கும் க்ராஸாக லைன் போட்டிருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அதே மாதிரி லைன் போடுங்க. இப்போ ஒரு ஏ ஷேப் மாதிரி அந்த லைன் வர்றதுனால தான் இது ஏ லைன் ஃப்ராக்கு. அடியில் அந்த முடிகிற இடத்துல நீங்கள் 1 இன்ச் மேலே மார்க் பண்ணி வளைவாக கட் பண்ணணும். இது ஏற்கனவே லாஸ்ட் வீடியோலையும் உங்களுக்கு காட்ட முடியல, இந்த வீடியோ அது சரியாக தெரியலை. ஸ்ட்ரைட் லைனாக இருக்கிறதுல அந்த முடிகிற இடத்துல ஒரு லைன் 1 இன்ச் அளவை மார்க் பண்ணிக்கோங்க. க்ராஸாக அப்படி ஒரு லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இப்படி கட் பண்ணால் தான் நம்மளோட கிளாத்து சைடும் இழுத்துட்ருக்காது, ஒரே ஈவனாக இருக்கும். நம்ம வியர் பண்ணும்போது சுற்றியுமே ஒரு ரவுண்டாக வரும். நம்ம இந்த மாதிரி 1 இன்ச்சை நம்ம கட் பண்ணலன்னா என்ன ஆகும்னா சைடும் கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கும், நடுவில் கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் இதை கட் பண்ணுறோம். நம்ம பெட்டிகோடு ஸ்டிச் பண்ணும்போது கூட அந்த யோக் பார்ட்டில் ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோம். இப்போ நான் மார்க் பண்ண அதே லைனில் தான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா விட்டு கூட கட் பண்ணலாம். இந்த அளவில் கட் பண்ணால் எனக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நான் எதுவுமே எக்ஸ்ட்ரா விடலை. இப்போ நான் கட் பண்ண ஏரியாவை பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கட்டிங் தான், கீழேருந்து மேலே மாற கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு கட்டிங் இது மட்டும்தான், இதுக்கு மேலே நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த ஃபோல்டட் எட்ஜை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். ஒன்று ஃபோல்டிங்கில் இருக்கும், அந்த ஒன்றை மட்டும் எடுத்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு 2 பீஸாக கிடச்சிட்டு, ஃப்ரண்டில் ஒரு பீஸ், பேக்கில் ஒரு பீஸ். ஸ்டிச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட ஸ்லீவ் கை முடிகிற இடத்துல ஒரு ரவுண்டு வரும், அந்த ரவுண்டை தான் ஸ்டிச் பண்ண போகிறோம்.
அந்த ரவுண்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சின்ன கட்டிங் போடணும், அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும். அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ண மாதிரியே கிளாத்தை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். நம்ம கிளாத்தை பிரிக்கிறதுக்கு முன்னாலே இந்த கட்டிங்கை லைட்டாக கொடுத்துருந்துருக்கணும். இப்போது பிரிச்சிட்டோம். ஸோ மறுபடியும் ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த கார்னரில் ஒரு கிராஸாக ஒரு கட் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் ஒரு லைன் போட்டு காட்டுறேன். அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 4 கிளாத்லேயுமே படுற மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பிரித்து எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணலாம். இந்த இடத்த 2ஆக ஃபோல்ட் பண்ணி ராங் சைடு, கிளாத்தோட ராங் சைடு எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச், செகண்ட் ஒரு 1/4 இன்ச் நம்ம மடிச்சுட்டு ஹெம்லைன் சீம் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி 4 பீஸ்லேயுமே நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் ஸ்டிச் பண்ணிடலாம். நீங்கள் காட்டன் கிளாத்தை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். நாளையுமே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஜாயிண்ட் பண்ணோம். இப்போ நம்ம ஒரு ஸ்டிச் முடிச்சிட்டோம். கையோட எண்டிங், கை ரவுண்டு நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் எடுத்து வச்சுட்டு அதை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணும்போது ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு கரெக்டாக வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருந்தோம், அதை அப்படியே ஒர்க்காக ஓப்பன் பண்ணோன்னா 2ஆக இருக்கும். அந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் இந்த இடத்துல ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு சைடு இந்த மாதிரி ஜாயின் பண்ணால் போதும். 2ஐயும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணலாம். எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா இன்னொரு சைடை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது அழகாக ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ எலாஸ்டிக்காக நம்ம 2 இன்ச் விட்டுருந்தோம். அந்த இடத்துல நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணோன்னா கிளாத்தோட ராங் சைடை கரெக்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச் ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சை மட்டும் மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு 1 இன்ச்சை திரும்ப மடிங்க. டோட்டலாக 1.5 இன்ச்சை நம்ம ஃபோல்டு பண்ண மாதிரி வரும். ஓரத்தில் ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ½ இன்ச் ஃபஸ்ட்டு, செகண்டு 1 இன்ச். இந்த அளவு மடித்தா இந்த எலாஸ்டிக்கு போதுமானதாக இருக்கும். நீங்கள் பெரிய எலாஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்றால அளவை அதிகப்படுத்தணும். நம்ம இப்போது 1 இன்ச் கேப் இருக்குது. அந்த 1 இன்ச்சில் நம்மளோட எலாஸ்டிக் போக மேலே கொஞ்சம் சுருக்காக தெரிகிறதுக்காக எக்ஸ்ட்ராவாக நம்ம எடுத்துருக்கோம். நீங்கள் ½ இன்ச் எலாஸ்டிக் கூட யூஸ் பண்ணலாம். அப்படி இருந்துன்னா நீங்கள் ஒரு 4 இன்ச் இந்த மாதிரி எலாஸ்டிக்கான இடத்த விட்டுருங்க. அதுக்கப்புறமா மடிக்கும்போது 2 இன்ச் அளவை மடிங்க. ஒரு 1/4, ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சை மடிச்சுக்கோங்க. ரெண்டாவது ஒரு 2 இன்ச்சு மடிங்க. அப்படின்னா தான் சுருக்காக இருக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்கும். இப்போ நம்ம பாதி அளவு மடித்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இன்றைக்கி என்னோடய மிஷினில் ஏதோ சின்ன ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஒழுங்காக ஸ்டிச் விழவே மாட்டேங்கி. ஆனாலும் வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காக நான் ஸ்டிச் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு இடத்துலையும் 2 ஸ்டிச் போட வேண்டிய மாதிரி வருது. இடையில கொஞ்சம் இடம் ஸ்டிச் விழ மாட்டேங்கி, என்னென்னு பார்க்கணும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. எலாஸ்டிக்கோட விட்த் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதை விட கொஞ்சம் ஒரே ஒரு லைன் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இன்னொரு ஸ்டிச்சு எதுக்காகனா, ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டிச்சுக்கும் இந்த ஸ்டிச்சுக்கும் இடையில தான் நம்ம எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுக்கும் மேலே இருக்கிற போர்ஷன் தான் நம்மளுக்கு சுருங்கி நிற்கிற அந்த போர்ஷன். இப்போது ரிமைனிங் இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட எலாஸ்டிக் நம்மளோட தேவைக்கு நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட கழுத்தை சுற்றி எவ்வளோ அளவு வேணுமோ அதை எடுத்துக்கலாம். இப்போ நான் பாப்பாவுக்கு ஒரு 16 இன்ச் எடுக்கிறேன். நம்மளுக்குனா 30 இன்ச்சு கூட நம்ம எடுக்கலாம், கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் பிள்ளைங்களோட வயசை பொறுத்து முன்னால் உள்ள கழுத்து பின்னால் உள்ள கழுத்து எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அதை அப்படியே ஒரு லைனாக ட்ரா பண்ணி அந்த அளவுக்கு எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்தால் கூட பிரச்சனை இல்லை, கம்மியாக எடுத்துறாங்க. கம்மியாக எடுத்தால் கழுத்து ரொம்ப சின்னதாயிரும். எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை நம்ம சரி பண்ணிக்கலாம். வியர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். இப்போ பின்னால் செக்யூர் பண்ணிவிட்டு எலாஸ்டிக்கை நான் இன்சர்ட் பண்ணுறேன். எலாஸ்டிக்காக நம்ம
2 லைன் ஸ்டிச் பண்ணியிருந்தோம், அந்த இடத்துல தான் அந்த எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே ஈஸியாக இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ எலாஸ்டிக்கை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட லுக்கே ரொம்ப அழகாக வந்துடும். எல்லா சைடும் எலாஸ்டிக் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்ம ஒரு ஸ்டிச் போட்டோன்னா அப்படியே செட் ஆயிரும். கரெக்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் எண்டிங் பாயிண்ட்டும் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ எலாஸ்டிக் நம்மளுக்கு ரொம்ப லென்த்தாக இருக்குது, கழுத்து ரொம்ப பெருசாயிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எலாஸ்டிக்கை கொஞ்சம் இந்த மாதிரி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் ஸ்டிச் போடுங்க. பெருசாக நான் எலாஸ்டிக் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக இழுத்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் கூட அப்படி தான் பண்ணுறேன். கொஞ்சமாக அந்த மாதிரி இழுத்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டே நம்ம ஒரு சைடு ஜாயின் பண்ணிட்டோம். இந்த சைடு எலாஸ்டிக் நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்காக தான் வெயிட் பண்ணி இப்போ ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். 2 ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ கழுத்தளவு ரொம்பவே சின்னதாக எனக்கு தோணுச்சுன்னா இதை மட்டும் பிரிச்சுக்கிட்டு திரும்ப எலாஸ்டிக்கை நார்மலாக கிளாத் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வச்சுட்டு திரும்ப ஸ்டிச் பண்ணேன்னா கரெக்டாக இருக்கும். அதனால தான் எப்போவுமே எலாஸ்டிக் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களுக்கு கழுத்தோட அளவு சின்னதாக தெரிஞ்சிச்சுன்னா எலாஸ்டிக்கை கரெக்டான அளவில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே குட்டியாக நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் எந்த மாற்றமும் நம்மளால் பண்ண முடியாது, அந்த எலாஸ்டிக் வேஸ்ட் ஆயிரும். இப்போது 2 ஸ்டிச்சை நம்ம முடிச்சாச்சு. கையும் ஸ்டிச் பண்ணியாச்சு, நெக்கும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது சைட் ஜாயிண்ட் அண்டு கீழே இருக்கிற அந்த போர்ஷன் பிசுறு இருக்கிறத மடித்து தைக்க போகிறோம். சைட் ஜாயின் பண்ணும்போது எப்போவுமே ரைட் சைடு ஃபேஸிங் ரைட் சைடு வச்சுட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆர்ம் ஹோல் முடிகிற இடத்துலேருந்து கீழே எவ்வளோ லென்த் நம்மளுக்கு தேவையோ அது வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். 2 ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த சைடும் ஜாயின் பண்ணோம். அதுக்கு முன்னால் நம்ம இதை ஜாயின் பண்ணிடலாம். அடியில் இருக்கிற போர்ஷனை ஜாயின் பண்ணிடலாம். இதுவும் ராங் சைடு தான், கிளாத்தோட ராங் சைடு. 2 டைம்ஸ் 1/4 இன்ச்சை ஃபோல்டு பண்ணிட்டு ஹெம்லைன் சீம் ஸ்டிச் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். காட்டன் கிளாத்தில் இந்த ஸ்டிச் போடுறது ரொம்பவே ஈஸி தான். இது சிந்தட்டிக் கிளாத்துங்கிறதுனால கொஞ்சமே கஷ்டமாக தான் இருக்குது. இன்னொன்று மிஷினில் இன்றைக்கி த்ரெட்டு கட் ஆகுது, அதே மாதிரி அடிக்கடி ஸ்டிச் விழாமல் இருக்குது. ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போயிட்டுருக்கு. இப்போ அடிப்பாகத்தை நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறோம். ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இன்னொரு சைடை மட்டும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட ஏலைன் ஃப்ராக் முடிஞ்சு, யோக் ஃப்ராக்னு கூட இதை சொல்லலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்மளோட 50வது கிளாஸ் நம்ம நிறைவு பண்ணதை அந்த ஹாப்பியான தருணத்தை உங்கள் கூடால ஷேர் பண்ணியிருந்தேன். அது கூடால உங்கள்கிட்ட ஹம்பிளான ரிக்வெஸ்ட்டு கூட கொடுத்துருந்தேன். என்னோடய ரிக்வெஸ்ட்டை ஏற்று எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த வீடியோவை நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட 1K வியூஸ் கிட்ட போயிருந்து 100க்கு மேலே லைக்ஸ் இருந்து எல்லாமே நீங்கள் பண்ணது தான். அதே மாதிரி கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே ரொம்ப பாசிட்டிவாக ரிப்ளை பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. இன்னும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நானும் என் சைட்லேருந்து பெஸ்ட்டாக கொடுக்குறேன். இப்போது நம்மளோட ட்ரெஸ்ஸை நம்ம பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நெக்கு, ஸ்லீவ் எல்லாமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. இந்த கிளாஸோட ஒர்க் இதுதான். நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். இதே மாதிரி ஃபுல் லென்த்து தான் ஸ்டிச் பண்ணோன்னு இல்லை, நீ எபோவ் கூட முட்டை விட மேலே இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். அது ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஹேங்கரில் ஹேங் பண்ணி ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள், அல்லது உங்கள் குட்டீஸ்க்கு வியர் பண்ணி சென்ட் பண்ணுங்கள், அல்லது உங்கள் அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி அந்த ஃபோட்டோவை சென்ட் பண்ணுங்கள். உங்கள் அளவுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் என்னோடய அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். என்னோடய ஃபோட்டோவை உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் சென்ட் பண்ணுங்கள். பாய்.